இரண்டாவதாக புனித மதீனா முனவராவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் ஹுசைன் பின் அப்துல் அசீஸ் அல் ஷேக் ஹபிதுல்லா நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஏகத்துவ கலிமா எங்களுக்கு உணர்த்தக்கூடிய விடயங்கள், அந்த கலிமா சம்பந்தப்பட்ட முக்கியமான அம்சங்கள் என்ற தலைப்பை கொண்டதாக அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, வெற்றிக்கான உண்மையான அடையாளம் ஒரு மனிதன் உலகத்தில் அல்லாஹ்வுடைய அடியான் நான் எல்லா விடயத்திலும் சொல்லாலும் செயலாலும் கொள்கையாலும் நான் அல்லாஹ்வுடைய அடியான் என்று வாழ்வதாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவுக்காகத்தான், அதை நிலைநாட்டுவதற்காகத்தான் உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது, சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது, நரகமும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை. சூரா அத்-தாரியாத் 56வது வசனம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா எல்லா விதமான வெற்றியின் திறவுகோலாகவும், மார்க்கத்தின் அடிப்படையாகவும், மார்க்கத்தின் மிக உறுதியான விடயமாகவும், மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் கருதப்படுகிறது. மார்க்கத்துடைய ஏனைய கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற கடமைகள் இந்த கலிமாவுடைய அடிப்படையான கலிமாவுடைய கிளைகளாக காணப்படுகின்றன. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யாரு சிலை வணக்கத்தை மறுத்து அல்லாஹ்வை நம்புவார்களோ அவர்கள் மிக பலமான கயிற்றை பற்றி பிடித்து விட்டார்கள். அல் பக்ரா 256வது வசனம். இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பலமான கயிறு என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும். இது தக்வாவுடைய கலிமாவாக இருக்கிறது, இது உறுதியான வார்த்தையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா ரசூல்மார்களை இந்த கலிமாவை கொடுத்துத்தான் உலகத்துக்கு அனுப்பினான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய படைப்புகளும் இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். மிக உறுதியாக இந்த கலிமா சம்பந்தப்பட்ட விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய உள்ளடக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலிமா அல்லாஹ்வை தவிர உலகத்தில் உண்மையாக வணங்கப்படக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. லா இலாஹ என்று சொல்வது அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது என்று அந்த உள்ளத்தால் மிக உறுதியாக சொல்வதாகும். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடாது. இபாதத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரமே. அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் யாருமே கிடையாது. இல்லல்லா என்று சொல்வது இபாதத் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரியதே என்பதை ஒரு இடத்தில் நாங்கள் நிராகரிக்கிறோம், அல்லாஹ்வை கடவுள் இல்லை என்று, மற்ற இடத்தில் அல்லாஹ்வை தவிர இல்லை என்று, இரண்டு விடயங்களும் சேர்ந்து ஒரு இடத்தில் உறுதிப்படுத்துகிறோம். இரண்டாவது பகுதியில், மூன்றாவது பகுதியில் நாங்கள் இல்லை என்று மறுக்கிறோம். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. உலகத்தில் அல்லாஹ் அல்லாத விடயங்கள் வணங்கப்படக்கூடிய அனைத்து விடயங்களும் பொய்யான விடயங்களாகும். உண்மையான அல்லாஹ் இறைவன் அல்லாஹ் மாத்திரமே. அவன்தான் படைக்கக்கூடியவன், அவன்தான் உணவளிக்கக்கூடியவன், அவன்தான் உயிர்ப்பிக்கக்கூடியவன், அவன்தான் மரணிக்க செய்யக்கூடியவன், அவன்தான் உருவாக்கக்கூடியவன், அவன்தான் அழிக்கக்கூடியவன், அவன்தான் பிரயோசனம் கொடுக்கக்கூடியவன், அவன்தான் தீங்கு விளைவிக்கக்கூடியவன், அவன்தான் கண்ணியப்படுத்தக்கூடியவன், அவன்தான் இழிவுபடுத்தக்கூடியவன், அவன்தான் நேர்வழி காட்டக்கூடியவன், அவன்தான் வழி கெடுக்கக்கூடியவன். எல்லாவற்றையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சூரா லுக்மானில் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் அவன் உண்மையானவன், அல்லாஹ் அல்லாத அவர்கள் வணங்கக்கூடிய அனைத்துமே பொய்யானது. அல்லாஹு தஆலா உயர்ந்தவனாகவும் பெருமை உள்ளவனாகவும் இருக்கின்றான். இந்த ஏகத்துவ இந்த களிமா, மகத்தான களிமா ஒரு மனிதனை தடுக்கிறது, ஒரு மனிதனுக்கு ஹராமாக்குகிறது. உலகத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடாது என்பதை, அவர் ஒரு மலக்காக இருந்தாலும் சரி, நபியாக இருந்தாலும் சரி, ஒரு அல்லாஹ்வுடைய இறைநேசராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் வணங்கக்கூடாது. அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்கள் கட்டுப்பட வேண்டும். வணங்குவது என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரியதாகும். ஒரு நாவும் இதை சொல்ல வேண்டும், என்னுடைய கருத்தை விளங்கி சொல்ல வேண்டும். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை, வேறு இறைவன் இல்லை என்பதை நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சூரா முஹம்மத் 19வது வசனம். முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வந்திருக்கிறது, யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை புரிந்தவர்களாக, அதனுடைய யதார்த்தத்தை புரிந்தவர்களாக வாழ்ந்து மரணிப்பார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். உண்மையான யகீன், உண்மையான அறிவு, இந்த கலிமா சம்பந்தமான அறிவு என்னவென்றால், ஒரு அடியானை இந்த கலிமா இதனுடைய மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அதனுடைய உள்ளடக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகளை பற்றி பிடிக்கக்கூடியவனாக ஒரு மனிதன் மாற வேண்டும். அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்படக்கூடியவனாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவனாக மாற வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு அடியான் என்று ஒரு மனிதன் தன்னை உணர்த்தி வாழ வேண்டும். அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடியவனாகவும், அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் ஒரு பலகீனமானவன் என்பதை வெளிப்படுத்தி வாழ வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன், அல்லாஹ்வை மாத்திரம் நான் பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, பொருத்தத்தை ஆசைப்படக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஒரு மனிதன் உள்ளத்தால் அறிந்து கொள்வதுதான் இந்த கலிமா சம்பந்தப்பட்ட உண்மையான அறிவாக கருதப்படுகிறது. இந்த அறிவு உண்மைப்படுத்துவதின் பக்கம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா என்னென்ன விடயங்களை சொல்கிறது அந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துவதின் பக்கம் ஒரு மனிதனை
இட்டுச் செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்க விடயங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா சார்ந்த விடயங்களை பின்பற்றக்கூடியவனாக ஒரு மனிதனை இந்த கலிமாவுடைய நம்பிக்கை மாற்ற வேண்டும். யாரு இந்த கலிமாவை சொல்கிறார் ஆனால் அவருடைய செயல் மாற்றமாக இருக்கிறது என்று மாற்றமாக இருக்கிறது அப்படி என்றால் மரணித்தவர்களை அழைக்கிறார். உதாரணமாக மரணித்தவர்களிடத்தில் உதவி தேடுகிறார், மறைவானவர்களிடத்தில் உதவி தேடுகிறார். அதே போன்று மரணித்தவர்களிடத்திலே சென்று எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தா என்று ஒருவர் வேண்டிக் கொள்கிறார் என்றால் அவர் இந்த கலிமாவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, இந்த கலிமாவை சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த கலிமாவின் பிரகாரம் அவருடைய வாழ்க்கையை அவர் அமைக்கவில்லை. இணை வைக்கக்கூடியவராக, ஈமானை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மனிதனை வெளிப்படுத்தக்கூடிய ஷிர்கின் பக்கம் அவர் செல்லக்கூடியவராக மாறுவார். அல்லாஹ்விடத்தில் மாத்திரமே உதவி தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த கலிமாவை நாங்கள் பற்றி பிடிக்கின்ற போது இந்த கலிமாவை நாங்கள் நம்ப வேண்டும், அசைக்க முடியாமல் நம்ப வேண்டும். நாவினால் நாங்கள் சொல்ல வேண்டும், உள்ளத்தால் உணர்ந்து நாவினால் சொல்ல வேண்டும். அதுக்கு பின்னால் சாலிஹான அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நிச்சயமாக முஃமின்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்வார், ரசூலை ஈமான் கொள்வார்கள், பிறகு சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். கலிமாவிலே ஈமானிலே உறுதியாக இருப்பார். சூரா அல்-ஹுஜராத் 15வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் சொல்கிறேன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது, நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடன் நான் சாட்சி சொல்கிறேன். இப்படி ஒருவர் சொன்னால் சந்தேகம் இல்லாமல் இந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று யாரெல்லாம் உறுதியாக தைரியமாக நம்பிக்கையோடு செல்வார்களோ அவர்கள் சொர்க்கத்தை தவிர வேற எங்கும் செல்ல மாட்டார்கள். அவர்கள் செல்லும் இடம் சொர்க்கம். இந்த கலிமாவுடைய அந்த உண்மையான உள்ளடக்கம் சீராக ஒரு மனிதத்தில் மாற வேண்டுமாக இருந்தால், ஆக வேண்டுமாக இருந்தால் அதை சொல்லக்கூடியவர் நாவினால் சொல்லக்கூடியவர், உள்ளத்தாலும் நாவினாலும் உடம்பாலும் அந்த கலிமா எதை வேண்டுகிறதோ அதை அவர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராக, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவராக, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படக்கூடியவராக, மதிக்கக்கூடியவராக, அன்போடு விருப்பத்தோடு பணிவோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் தன்னுடைய அமல்களை அவர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அதே போன்று இந்த கலிமா என்ன விடயத்தை சொல்கிறதோ அந்த விடயத்தை கட்டுப்பட வேண்டும். தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் திருப்ப வேண்டும், சொல்லிலும் செயலிலும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் நபி உங்களுடைய அல்லாஹ்வின் பக்கம் உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்புங்கள், அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். சூரா அஸ்-ஸுமர் 54வது வசனம். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யார் தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புகிறாரோ அவர்தான் தக்வா உள்ளவர், அவர்தான் சொர்க்கவாதி, அவர்தான் நல்லவர். அதே போன்று அவர்தான் நல்ல நிலைமை, அதாவது ஒரு முஸ்லீமாக யார் தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவார், அல்லாஹ் கட்டுப்படுவாரோ அவர் உருவத்துல் உஸ்கா என்ற பலமான இந்த கலிமாவை பற்றி பிடித்தவராவார். சூரா லுக்மான் 22வது வசனம். எனவே இந்த கலிமா இது உள்ளத்தால் உண்மைப்படுத்தப்பட, உள்ளம் நாவினால் மொழிவதை உண்மைப்படுத்த வேண்டும். இந்த கலிமாவுக்கு பின்னால் இந்த கலிமாவுடைய அர்க்கான்கள், அடிப்படை அம்சங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த கலிமாவுடைய விடயத்திலே கோளாறுகளை உண்டு பண்ணக்கூடிய விடயங்களை விட்டு ஒரு மனிதன் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த கலிமாவுடைய சரியான கருத்தை அவர் எண்ணி உள்ளத்தால் அதை உறுதிப்படுத்த வேண்டும். உள்ளத்தால் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அவருடைய வெளிரங்கத்துக்கு தோதுவாக அமைய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் ஹதீஸிலே அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன பிரகாரம், ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு காட்டி தந்த பிரகாரம் அமைய வேண்டும். நபி அவங்க சொன்னாங்க, யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உள்ளத்தால் உண்மைப்படுத்தியவராக மொழிவாரோ அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுவான். புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா, ஒரு அடியான் இந்த கலிமாவை அல்லாஹ்வுக்காக வேண்டி செல்ல வேண்டும். அவருடைய சொல் செயல் இவைகளை இந்த கலிமா பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஷிர்க் சம்பந்தப்பட்ட, பித்அத் சம்பந்தப்பட்ட, நூதனங்கள் சம்பந்தப்பட்ட, சுன்னத்துக்கு மாற்றமான விடயங்களை விட்டு அவரை தூரமாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அல்-பைனா 5வது வசனம், அடியார்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், இஹ்லாஸோடு அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று அவர்கள் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை மாத்திரம் நான் வணங்குவதற்காகத்தான் உலகத்தில் ஏவப்பட்டிருக்கிறேன். சூரா அஸ்-ஸுமர் 11வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளை என்னுடைய ஷஃபாஅத்துக்கு தகுதியானவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உள்ளத்தால் ஏற்று இஹ்லாஸோடு சொல்லக்கூடியவர். அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தாலா யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அல்லாஹ்வுக்காக மாத்திரம் யார் சொல்வாரோ, உள்ளத்தால் ஏற்று சொல்வாரோ, அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுவான். எனவே இந்த கலிமா யார் மொழிகிறாரோ அவரிடத்தில் அல்லாஹ் மிகவும் நேசத்துக்குரியவனாக மாற வேண்டும். அல்லாஹ் தான் மிகவும் நேசத்துக்குரியவனாக, தன்னுடைய மன இச்சை, தனக்கு விருப்பமான விடயங்களை விட அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவனாக மாற வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வும் எதை விரும்புகிறானோ அதை விரும்பக்கூடியவராக அவர் மாற வேண்டும். அல்லாஹ் வெறுப்பதை வெறுக்கக்கூடியவராக மாற வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்ற முஃமின்களோடு அவர் சேர்ந்து வாழ வேண்டும். குஃபுர் சார்ந்த விடயங்களை விட்டு ஒதுங்கி வாழ வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத், ஒரு மனிதன் தன்னை நேசிப்பதை விட, தன்னுடைய குடும்பத்தை, மனிதர்களை நேசிப்பதை விட நபியுடைய நேசம் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும்.
அதனுடைய அடையாளம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்ன? அவருக்கு அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட நபி அவங்க ஏவின விடயத்தை அவர் செய்ய வேண்டும், தடுத்த விடயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல விடயங்களை உண்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வை வணங்குவதாக இருந்தால் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வணங்க வேண்டும். அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டு நேசிக்கக்கூடியவர்களை அவர் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வையும் ரசூலையும் விரோதம் கொள்ளக்கூடியவர்களோடு விரோதம் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவதை நிராகரிப்பதின் பக்கம் ஒரு மனிதனை இட்டு செல்ல வேண்டும். யார் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து உதவி தேடுவார்களோ அவர்கள், அதே போன்று மறைவானவர்களை கொண்டு யார் உதவி தேடுவார்களோ அவர் இந்த கலிமாவுடைய கருத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனுடைய கலிமாவுடைய யதார்த்தம் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதியவில்லை என்பதுதான் அதுக்குரிய அடையாளமாக இருக்கிறது. அதே போன்று யார் அல்லாஹ்வோடு ஏகத்துவம் சார்ந்த விடயங்களில் யார் இணை வைப்பார்களோ அவர்களும் இவ்வாறு தான் அவருடைய உள்ளத்தில் ஈமான் இன்னும் பரிபூர்ணம் அடையவில்லை என்பதாகும். அல்லாஹ்வுடைய அடியாக நாங்கள் மேலே சொல்லப்பட்ட அந்த புத்திமதிகளை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நாங்கள் ஏகத்துவப்படுத்தக்கூடிய விடயத்தில், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நாங்கள் மிகவும் கரிசனையாக நடந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் வெற்றிக்கான மிகவும் அடிப்படை அம்சமாக சுவர்க்கம் செல்வதற்கான மிக முக்கியமான நிபந்தனையாக இருக்கிறது என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு ஹத்தீப் ஹுசைன் ஆலு ஷேக் அவர்கள் விடைபெற்று சென்று ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதியில் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொன்னதற்கு பின்னால், அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் உலமாக்கள் மிகவும் இந்த கலிமாவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடயத்திலே அவதானமாகவும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த கலிமா எதை எங்களுக்கு உணர்த்துகிறதோ, எவ்வாறான விடயங்களை செய்ய வேண்டும் என்று பணிக்குகிறதோ, எங்களை தூண்டுகிறதோ அந்த விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் தாபியங்கள் செய்த பிரகாரம் மிக முக்கியமான விடயம், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்த நோக்கம் இந்த கலிமாவுக்காகத்தான். அந்த அடிப்படையில் இந்த கலிமாவை மற்றவர்களுக்கு இதை போதிக்க வேண்டும். உலமாக்கள் குறிப்பாக என்னுடைய முன்னோர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறையிலிருந்து பெறப்படக்கூடிய மார்க்க விடயங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பரப்ப வேண்டும். மக்களுக்கு தெரியாதவர்களுக்கு இந்த ஏகத்துவம் சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் போதிக்க வேண்டும் உலமாக்களாகிய நாம். அதே போன்று இது மிக முக்கியமான ஒரு கடமையாக, மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படித்தான் இந்த கலிமா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. அதனுடைய உள்ளடக்கங்களை சஹாபாக்களுக்கு போதிச்சாங்க. அதன் பிரகாரம் உலமாக்கள் செயல்பட வேண்டும். அதே போன்று ஒரு மனிதனுக்கு வெற்றி கண்ணியம் இந்த கலிமாவின் பிரகாரம் வாழ்வதிலே இருக்கிறது. இந்த கலிமா சொல்லக்கூடிய விடயங்களை பரப்புவதில் இருக்கிறது. இப்போது இந்த சமூகம் ஏகத்துவ கலிமாவை பற்றி பிடித்து வாழுமோ இந்த சமூகம் உயர்ந்த சமூகமாக மாறும். அதே போன்று நபி அவங்களுடைய சுன்னா என்ற கொடியை பற்றி பிடித்து வாழ்கின்ற போது பாதுகாக்கப்பட்ட சமூகமாக இந்த உம்மத் உலகத்திலே வாழும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று எங்களுக்கு ஏவிருக்கிறான். நபி அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுவோம் என்று சொல்லி ஒரு சிறியதொரு துவாவை செய்து ஹத்தீப் ஹுசைன் ஆலு ஷேக் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் முழுமையாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார்கள். இறுதியாக நேர்களுக்கு நாங்கள் புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை முழுக்க இருக்கின்றோம்.